மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர். உடைய வசனங்களை கொண்டு நீர் எங்களை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரம் நீர் தேற்றுகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இப்பொழுதும் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு பேசுங்க. உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அவைகள் எங்களுக்குள்ளே சென்று 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். உங்க எல்லாரையும் மீண்டும் ஒரு முறையாக பார்ப்பது அதிக சந்தோஷம். ஆமேன். நம்ம கடந்த நாட்களாக ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்தின் போதனைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆமேன். இயேசு கிறிஸ்தின் போதனைகள் அப்படின்னா நிறைய இருக்கு. அதில் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் அதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் 3 வசனம் தான் போயிருக்கிறோம். 3 வசனம் தான். மத்தேயு 5ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கோங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் கடந்த வாரத்தின் தொடர்ச்சி. ஏன்னா கடந்த வாரத்தில் அதை முழுவதுமாக முடிக்க முடியல. அதில் நிறைய காரியங்கள் இருக்கிறதால நான் மேலோட்டமாக அதை சொல்லிட்டு முடிச்சிட்டேன். இந்த வாரத்தில் நம்ம அதன் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். என்ன போட்டிருக்கு? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எப்படி? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி என்றால் என்ன அப்படின்றதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அநீதியா இல்லாத எல்லாமே நீதி தான். அப்போ நாம எதை கொண்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, பாவம் என்ற ஒன்று நமக்குள்ள இல்லை அப்படின்னா நாம் நீதியுள்ளவர்களாய் வாழ்வோம். அப்போ பாவம் இல்லாதவர்களாய் நம்மளால் எப்படி வாழ முடியும் அப்படின்னா, இயேசு என்ற ஒருவர் நம்மோடு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பாவம் இல்லாதவராய் நாம வாழ முயற்சி பண்ணுவோம். இயேசு என்ற ஒருவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன ஆயிடுவோம்? பாவம் இல்லாதவர்களாய் மாறுவோம். அப்ப கடைசியா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசுவை போல எப்படியாவது மாறணும். இதுதான் நம்முடைய ஆசையா இருந்தது. ஆமேன். இயேசுவை போல எப்படியாவது மாறிடணும்னா, இயேசு எப்படியெல்லாம் இருந்தாரோ அப்படி நாம் இருக்கணும். இயேசு எப்படியெல்லாம் நடந்தாரோ அப்படி நாம் இருக்கணும். நடந்தாருன்னா நமக்கு அது இப்படிதான் நடந்திருப்பாரு அப்படிதான் நடந்திருப்பாருன்னு கிடையாது. அவருடைய வாழ்க்கை முறை, இயேசு சாந்த குணமுள்ளவராக இருந்தார், நாம் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கணும். இயேசு அன்புள்ளவராக இருந்தார், நாம் அன்புள்ளவர்களாக இருக்கணும். இயேசு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார், நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசு அதிகமாக ஜெபித்தார், நாம் ஜெபம் பண்ணணும். இயேசு அதிகமாக வேதத்தை வாசித்தார், நாம் இதை பண்ணணும். இதுதான் இயேசுவை போல இருக்கிறது. இப்ப அதன் தொடர்ச்சி என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீதி அப்படின்னு போட்டிருக்கு. நீதி அப்படின்னா ரைச்சஸ்னஸ். இங்கிலீஷ்ல கூட நான் ஒரு டைம் அதை சொல்றேன். Blessed are they who hunger and thirst after righteousness, for they will be blessed. இப்படிதான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. Blessed are they who hunger and thirst. Hunger அப்படின்னா பசி, thirst அப்படின்னா தாகம். அவர்கள் தான் என்னவா? பாக்கியவான்கள். அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். அவர்களுக்கு தான் கர்த்தர் மேன்மை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு தான் கர்த்தர் ஒரு உயர்ந்த நிலையை வைத்திருக்கிறார். இப்படிதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. இயேசு அப்படிதான் நமக்கு போதிக்கிறார். இயேசு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் போதனை ரெக்கார்டட் வெர்ஷன் ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட 4 புத்தகங்கள் தான் இயேசு அவருடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கு. அதுல அவர் பேசின போதனைகள் ரொம்ப குறைவா தான் போட்டிருக்கு. பாருங்க, ஒரு வார்த்தையை முத்துக்கள் மாதிரி. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு இயேசு சொல்றார். அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையும் அவ்வளவு முக்கியம். நாம் இவைகளை அதிகமாய் புரிந்து கொண்டு இவைகளை நாம் செயல்படுத்த வேண்டியது அவ்வளவு அவசியம். இல்லை என்றால் நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு லாயக்கே கிடையாது. ஆமேன். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீங்க? அப்போ இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இது சிலரால புரிந்து கொள்ள முடியாத ஒன்னா இருக்கும். இது எப்படி பிரதர் இதெல்லாம் செய்யறது, இதான் என்னால முடியலையா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இவைகளை நாம் செயல்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா அப்படிதான் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஆமென். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்களாம்? திருப்தி அடைவார்கள். நமக்கு திருப்தின்ற ஒன்று வேணுமா? நாம் என்ன பண்ணணும்? இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கணும். நமக்கு திருப்தின்ற ஒன்று வேணுமா? நாம் நீதியுள்ளவர்களாய் வாழணும். நாம் திருப்தி என்ற ஒன்று நமக்கு வேணுமா? நாம் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாய் இருக்கணும். இப்படிதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது.
அப்ப நான் கரெக்டா இருக்க முடியுமா? இதான் முதல் கேள்வி. பைபிள் அப்படி சொல்லலையே, பைபிள் வேற ஒண்ணுல டீச் பண்ணுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் இப்படி பேசுறது வழக்கம். பிரதர், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல பிரதர், இயேசு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், பிடிச்சிக்கலாம் பிரதர். இயேசு நம்மள என்ன பண்றாரு, இயேசுன்னு சொல்லிட்டா போதும், அவர் நம்மள என்ன பண்றாரு, நம்ம எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறார் பிரதர். ஆமா, சோ ட்ரூ, அது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஏன்னா நீங்க எபேசியர் 2:8 எடுத்து பாத்தீங்கன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஏதான் நான் காலையிலயும் சொல்லியிருப்பேன், கிருபை அவ்வளவு முக்கியம். கிருபை மட்டும் இருந்தா போதும். கிருபை எல்லாருக்கும் ஆண்டவர் இலவசமாய் தராரு. கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம கரெக்டா இருக்கிறோம் சொல்றதே கிருபைதான். ஆமென். இப்படிதான் வேதம் நமக்கு சொல்லி தருது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கர்த்தர் அதை நம்ம கிஃப்ட் மாதிரி கொடுத்திருக்கிறாரு. அதுதான் கிருபை. அப்படி அடுத்த வசனம் போனீங்கன்னா, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அப்போ நீங்க ஏதோ ஒன்ன பண்ணி கர்த்தருக்கு முன்பாக நீதிமானா இருக்க முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. நீங்க ஏதோ ஒன்ன பெர்ஃபெக்டா பண்ணி கர்த்தருக்கு முன்பாக நீதிமானா இருக்க முடியும்னா கண்டிப்பா முடியாது. நீங்க ஏதோ ஒண்ணு ரைட் அப்படின்னு நினைச்சு அதை செஞ்சு கர்த்தருக்கு முன்பாக நீதிமானா இருக்க முடியும்னா கண்டிப்பா முடியாது. நீங்க ஏதோ சடங்காச்சாரங்களை செய்து அதை பண்ணி இதை பண்ணி, அந்த பாஸ்டர் அதை பண்றாரு, இந்த பாஸ்டர் இதை பண்றாரு, அந்த பிரதர் இதை பண்றாரு, நானும் அதை பண்றேன், நான் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானா இருக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. எப்படி வித்தியாசமா இருக்குல்ல? அப்படிதான் பைபிள் சொல்லுது. வேணா அந்த வசனத்தை எடுங்க, எபேசியர் 2:8 எல்லாரும் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நீங்க நம்ம பார்த்தாதான் புரியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பு எப்படி வருது? கிருபையினாலே வருது. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே வருது. என்ன விசுவாசம் வைக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எனக்காக பரத்திலிருந்து இறங்கி வந்தார் நம்புறியா, நீ ரட்சிக்கப்படுற. இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து உனக்காக இந்த உலகத்துல ஜீவித்தார் நம்புறியா, உனக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்து எனக்காக என் பாவங்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்து கொண்டார் நம்புறீங்களா, ரட்சிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்து எனக்காக 3ஆம் நாள் பரத்திற்கு சென்ற, உயிரோடு எழுந்து பரத்துக்கு சென்றிருக்கிறார் அப்படின்னு நம்புறீங்களா, இது உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. 40ஆம் நாள் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் நம்புறீங்களா, உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. திரும்ப ஒரு டைம் திரும்ப வரப்போறாரு, நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்க்க போறாரு. நாம அவரோட மத்திய வானத்திலே அவரை சந்திக்க போறோம். பிரதான தூதன் எக்கான சத்தம் துணிக்கப்படும் போது நாம் எல்லாம் அவரோட கூட சேர்ந்து போறோம். நாம் எல்லாம் பரலோகத்துக்கு செல்ல போறோம். அவரோட கூட இருந்து நித்தியமாய் நாம் அரசாட்சி செய்ய போறோம் நம்புறீங்களா, உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ஆமென். இப்படிதான் பைபிள் சொல்லி தருது. அப்படியே அடுத்த வசனம் பாருங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏதோ ஒன்ன பண்ணிட்டு நான் ஆண்டவருக்கு முன்பா அப்படியே பர்ஃபெக்டா ஆயிட முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ராங் ரூட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படியே கீழே வாங்க. ஏனெனில் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த லைனை படிங்க, நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அப்போ ஆண்டவர் நம்மை எதற்காக ரட்சித்து கொண்டார்? நாம செய்த கிரியைகள்னால் அவர் நம்மை ரட்சிக்கல, அவர் ரட்சித்ததின் மூலமாய் நாம் பல நற்கிரியைகளை செய்ய போறோம். ஆமேன். இப்படிதான் பைபிள் நமக்கு சொல்லி தருது. இன்னும் தீத்து 3ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவ்விதமாக நாம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, நம்முடைய கிரியைகள்னாலே நாம் ரட்சிக்கப்படாமல் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர் முழு ஜென்மம் முழுக்கினால நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல்னாலே நம்ம ரட்சித்திருக்கிறார். இப்படிதான் தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நமக்கு சொல்லி தருது. அப்போ ஒரு மனுஷன் இந்த வழியா போ, ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார், நீ இப்படிலாம் இரு, கர்த்தர் உன்னை நீதிமானாக்குவார், நீ இப்படிலாம் கிரியை பண்ணு, நீ போயிட்டு ஒருத்தருக்கு அதை பண்ணு, ஒருத்தருக்கு இதை பண்ணு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நீதிமான ஆக்கப்படுவீங்கன்னு அப்படின்ட்டு யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா இந்த வசனத்துக்கு எதிராக உங்களுக்கு போதிக்கிறார்கள். ஆமென். அப்போ பிரதர், அப்ப நான் என்ன பண்றது, இங்க எனக்கு ஒரு இடத்துல இடிக்குதே அப்படின்ட்டு நீங்க யோசிக்கிறது நல்லா புரியுது. எப்படி அப்படின்னா பைபிள் சொல்லுது, கர்த்தர் எப்படிப்பட்டவரா, அவர் பரிசுத்தவர். கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, அவர் ஒளியா இருக்கிறார். அவர்கிட்ட எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அப்போ நீங்க ஆண்டவரோட சமூகத்துல நாம காலங்காலமா இருக்க போறோம்னு சொல்றீங்க. அப்ப ஆண்டவர் ஒளியா இருக்கிறாரு, அவரிடத்துல எவ்வளவு வேணும் இருள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்ப அவரோட நான் இருக்கணும்னா நான் பாவத்தோட இருக்க முடியுமா? இதுதான் முதல் கேள்வி. பைபிள் அப்படிதான் நமக்கு போதிக்குது பாருங்க. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும்
இருள் இல்ல, பாவம் இருளின் கிரியை. இருள் என்றால் என்ன அப்படின்னா பிசாசானவன் அர்த்தம். அவன் மூலமாக தான் பாவம் என்ற ஒன்று வந்தது. அப்போ நாம மத்தியமானத்துல இயேசுவை சந்திக்க போறோம். அப்போ நாம அவரோடு கூட நித்திய காலமாய் ஜீவிக்க போறோம். அவரோடு கூட பரலோகத்துல நாம வாழ போறோம். அவரோடு கூட நம்ம ஆட்சி செய்ய போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே பாவம் இருந்தா நீங்க பரலோகத்துக்கு போக முடியுமா? இதுதான் முதல் கேள்வி. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இடிக்குதே பிரதர். ஆமா, ஆண்டவர் நம்மை நம்முடைய கிரியைகளினால் ரட்சிக்கவில்லை. ஆனால் அவர் நம்மை எதற்காக ரட்சித்தார் என்றால் நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக ரட்சித்திருக்கிறார். ஆமென். அப்போ நற்கிரியைகள்னா என்ன அப்படின்னா அதுதான் ஆண்டவர் இந்த வசனத்துல நமக்கு போதிக்கிறார். இயேசு என்ன சொல்றாரு? நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எங்க நம்முடைய திருப்தி இருக்கு? பரலோகத்துல நம்முடைய திருப்தி இருக்கு. அங்க பரலோகத்துல கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, துக்கம் இல்ல. அங்க என்றென்றும் ஆண்டவர் நமக்கு ஒளியா இருக்கிறார். அவருடைய ஒளியினாலே பரலோகத்துல வெளிச்சம் இருக்கு. யாரும் போயிட்டு அங்க லைட் போட தேவையில்ல. அங்க சூரியன் கிடையாது, அங்க சந்திரன் கிடையாது, அங்க வேற நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்கிறது கிடையாது. கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். அப்படிதான் நமக்கு பைபிள் சொல்லி தருது. அவர் வெளிச்சமா இருக்கிறார்னா நாம இருளின் கிரியைகள் நமக்குள்ள இருக்கலாமா? இதுதான் முதல் கேள்வி. தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவர் தான் ஒளி. He is light. நீங்க சூரியனை பாக்குறீங்க, சூரியன் எவ்வளவு பிரகாசமா இருக்கிறது. யாராலும் சூரியனை போய் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. நீங்க கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா உங்க கண் அவுட் ஆயிடும். சூரியன் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்றாங்க? லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சூரியனை படைத்தவர் அவரு. அப்ப அவர் எவ்வளவு ஒளியா இருப்பார். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸ்ரே எடுக்கிறோம். எக்ஸ்ரே அது என்னது? ஒரே ஒரு லைட் தான். அது அந்த லைட் என்ன பண்ணுது? ஜஸ்ட் ஒரு ஃபிளாஷ், உள்ள இருக்கிற எலும்பெல்லாம் தெரியுது. ஒரு சின்ன ஒரு லைட்டு. அந்த லைட்டு வந்து போனது கூட தெரியாது. ஒருவேளை எக்ஸ்ரேல நீங்க எடுத்திருந்தீங்க தான் தெரியும். அந்த லைட்டு வந்து போனது கூட கிடையாது. எலும்புல கிராக் இருந்தா தெரியுது. அப்போ தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் பாருங்க. அவர் ஒளியா இருக்கிறார்னா அவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. அவர் ஒளியா இருக்கிறார்னா அவர் எவ்வளவு மகத்துவமானவர் பாருங்க. அவர் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை அப்படின்னா நாம இருட்டோட நாம நம்முடைய பாவத்தோடு அவருக்கு முன்பதாக நிற்க முடியுமா? நிச்சயமாய் முடியாது. இதை எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? பாவம் என்ற ஒன்று நமக்குள்ள இருக்கவே கூடாது. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீதியின் மேல் பசிதாக இருக்கா? நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உன்னால பர்ஃபெக்ட் ஆக முடியாது. நீ எவ்வளவுதான் கரெக்டா இருக்குன்னு நினைச்சாலும் உன்னால கரெக்டா ஆக முடியாது. நீ எவ்வளவுதான் நியாயமா இருக்குன்னு நினைச்சாலும் நியாயமா இருக்க முடியாது. நீ எவ்வளவுதான் ஒழுங்கா இருக்குன்னு நினைச்சாலும் உன்னால ஒழுங்கா இருக்க முடியாது. பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா அன்னைக்குதான் பொய் சொல்லுவீங்க. பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா அவன் படிக்கணும்னு நினச்சானா நீ படிக்கவே மாட்டான். ஏன்னா அது அப்படிதான். அது ஏன்லாம் தெரியாது. அது ஏன் அப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது அப்படிலாம் கிடையாது. ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்கு தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். நல்ல வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து உபயோகிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்கு தான் உங்க வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வரும். எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நாம் என்ன பண்றோம்? ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், கர்த்தர் எதிர்பார்க்கிற சுத்தம், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு நீதி, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு நியாயம் நம்மிடத்துல வர்றதே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி. அதனால தான் கடந்த வாரத்தில் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்தேன். ஆண்டவர் பரத்திலிருந்து நோக்கி பார்க்கிறாரு. பூமிக்கு கீழா இருக்கிற ஜனங்கள்ல ஒருத்தர் கூட பர்ஃபெக்டா இல்லையா? வேதம் சொல்லுது, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்றோம்? ஒண்ணு நாம பாவம் செஞ்சிடறோம், இல்ல நான் பாவத்தின் கிரியைகளால நாம் ஆட்கொள்ளப்படுறோம், இல்ல நீங்க சும்மா போயிருந்தீங்கன்னா ரோட்ல மழை காலத்துல தண்ணி நம்ம மேல அடிக்கிற மாதிரி பாவம் என்ன பண்ணிருது? நம்ம மேல அடிச்சுட்டு போயிருது. அதை சுத்தப்படுத்துறதே நமக்கு ஒரு பெரிய வேலையா போயிருது. ஏன்னா இந்த உலகம் என்னவாயிடுச்சு? பாவ உலகம் ஆயிடுச்சு. அப்போ இதுல இருந்து நான் பரலோகம் போனோம்னா எனக்கு ஒரே வழிதான், இயேசு மட்டும்தான். அந்த இயேசுவின் டீச்சிங்ஸ் மட்டும்தான். இயேசு எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணோம். இயேசு என்னென்ன எனக்கு சொன்னாரோ அதை மட்டும் தான் நான் பின்பற்ற முயற்சி பண்ணோம். இயேசு எனக்கு எப்படிப்பட்ட வழிகளை வைத்திருக்கிறாரோ அந்த வழிகளை தான் தேடி போனோம். அப்படி போனா மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும்?
எனக்கென்று வைத்திருக்கிற பரிசு பொருளை நான் எடுத்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு பரலோகத்துல ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. நமக்கென்று ஒரு மேன்ஷன் அவர் அதுக்கு தான் போயிருக்கிறாரு. நான் போவேனே ஆகில் உங்களுக்காக ஒரு தேற்றர்வாளன் அனுப்புவேன். நான் போயிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், பிதாவின் இடத்துல ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்கு நான் கட்ட போறேன். அவர் ஏற்கனவே கட்டி வச்சுட்டாரு. எத்தனை பேரு அதுக்குள்ள போறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. போறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே ஃபைன். இன்னும் ரெடியே ஆகலன்னா பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து உன்னை ரெடி ஆக்குறாரு. ஏன்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் எல்லாம் எடுங்க பார்ப்போம். ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். வேதம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. நாம் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோமா? விசுவாசத்தினாலே. விசுவாசம்னா என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக பரத்திலிருந்து இறங்கி வந்தாரு, இறங்கி வந்து எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, சிலுவையில அறையப்பட்டாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு, அவர் திரும்ப எனக்காக வரப்போறாரு. அவர் மட்டும்தான் உண்மையான தெய்வம், அவர் மட்டும்தான் நித்தியமான தெய்வம், அவர் மட்டும்தான் பெரிய தெய்வம், அவர் மட்டும்தான் மகத்துவமான தெய்வம், அவர் மட்டும்தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் எனக்கு எல்லாவற்றையும் செஞ்சிருக்கிறாரு, இப்பயும் செய்யறாரு, இனிமேலும் செய்வார்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படிதான் பைபிள்ல சொல்லுது பாருங்க. நாம எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோமா? விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க ஏற்கனவே நீதிமான்களா இருக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, பரலோகத்துக்கு போவோமா? கண்டிப்பாய் போவோம். எப்படி? ஏற்கனவே நாம என்ன பண்ணிட்டோம்? நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நீதிமான்களா ஆக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது என்ற விசுவாசத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்ற விசுவாசத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்ற விசுவாசத்தினாலே நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒண்ணு நீங்க விசுவாசிச்சீங்கனாலே போதும், நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். நீங்க அப்படியே இன்னும் கீழே வாங்க. அந்த வசனத்துல அப்படியே கீழே என்ன போட்டிருக்குது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் என்ன பெற்றிருக்கிறோமா? சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? சமாதானம் இல்லாம இருந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் என்ன இருந்திருக்கு? சமாதானம் என்ற ஒன்று இல்ல. எது அதை குலைத்து போட்டது? பாவம் என்ற ஒன்று என்ன பண்ணுச்சு? சமாதானத்தை கெடுத்து போட்டுருச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலமாய் நாம் நீதிமான்கள் மட்டும் ஆக்கப்படல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பிதாவினிடத்துல சமாதானத்தையும் பெற்றிருக்கிறோம். ஆமென். சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா இது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம் ஆயிடுச்சு. பெற்றிருக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுவோம். மூன்றையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெற்றிருக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். பெற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னா இனிமேதான் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கிறது? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிதான் போட்டிருக்கு. அப்ப நாமெல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்ததினால நாம யாரு? நீதிமான்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்ததால நாம யாரு? விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். நாம இன்னைக்கு நாம சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப ஏற்கனவே நம்ம எப்படிதான் இருக்கிறோம்? நீதிமான்களா தான் இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம எப்படி இருக்கிறோம்? சமாதானத்தை பெற்றவர்களா தான் இருக்கிறோம். அப்புறம் எதுக்கு பிரதர் இந்த வசனம்? இது அடுத்த கேள்வி பாருங்க. எதுக்கு? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நான் ஏற்கனவே நீதிமானா இருக்கிறேனே. ஆமா, நீதிமானா இருக்கிறீங்க. இயேசுவின் மேல வைத்த விசுவாசத்தினால், அவர் நம்ம மேல் வைத்த கிருபையினால் நாம் என்ன பண்ணிட்டோம்? அட் த இன்ஸ்டன்ட், அவர் நினைச்ச நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? நீதிமான்களை மாற்றப்படுறோம். ஆனா தொடர்ந்து நீதிமானா இருக்க நாம தான் என்ன பண்ணணும்? கிரியைகளை செய்யணும். ஆமென். அதேதான் நாம் அங்க பார்த்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அப்போ நற்கிரியைனா என்ன இப்படின்றது அடுத்த கேள்வி. அப்போ நாம நீதிமான்களா ஏற்கனவே மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒரு நாளும் நாம நீதிமான்கள் என்ற வாழ்க்கை வாழ்கிறோமா? நீதிமான்களா இருக்க முயற்சி செய்கிறோமா? நீதிமான்களா இருக்க நாம எஃபர்ட் போடுறோமா? இதுதான் இங்க வைத்திருக்கிற கேள்வி. இதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. நீதியின் மேல்
பசி தாகம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? உனக்கு தான் பாக்கியம், உனக்கு தான் ஆசீர்வாதம், உனக்கு தான் பேரின்பம், உனக்கு தான் நித்திய ஆனந்தம், உனக்கு தான் பரலோகம், உனக்கு மட்டும்தான் திருப்தி. அப்போ பிரதர், அப்போ முதல்ல நீதினா என்னன்னு எங்களுக்கு காட்டுங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்க நீதிமான்கள் சொல்லிட்டீங்க, நாங்க நீதிமான்கள் நம்பிட்டோம், கடைசியில பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது சொல்றீங்களே அப்படின்னா, எல்லாம் வாங்க, நமக்கு வேதத்துல இதுக்கு ஆண்டவர் நமக்கு பல எடுத்துக்காட்டுகளை கொடுத்திருக்கிறார், பலர் ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். நம்ம நீதிமான்கள், நாம பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்ன அப்படின்னா, நம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டதின் மூலமாய் நாம் என்ன பண்றோம், கர்த்தருக்கு முன்பாக நாம பரிசுத்தவான்களாய் தெரிகிறோம், கர்த்தருக்கு முன்பாக நாம நீதிமான்களாய் தெரிகிறோம். நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன்ல, பரலோகத்துல பாவம் இல்லாதவர்களா இருக்க முடியுமான்ட்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறதுனால நம்ம இயேசு கிறிஸ்துவ இடத்துல நம்ம என்ன பண்றோம், பாவம் இல்லாதவர்களா நம்ம தெரிகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மூடிக்கொள்ளுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மூடிக்கொள்வதனால நம்ம கிறிஸ்துவுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக நாம பரிசுத்தவான்களாய் மாறுறோம். அவர் நம்மை கரை திரையற்ற பரிசுத்த சபையாக நம்மை தமக்கு முன்பதாக நிறுத்தி கொள்வதற்காக அவர் எல்லாவற்றையும் செஞ்சாரு. அவர் நம்மை பரலோகத்துக்கு நம்மை கூட்டி கொண்டு போறாரு. அங்க நாம நித்திய காலமா இயேசுவின் மூலமாய் நம்ம என்ன பண்றோம், அங்க போய் சேர போறோம். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு டெஃபினட் திங். இது ஒரு உண்மையான ஒண்ணு, இது ஒரு சத்தியமான ஒண்ணு. பைபிள் அப்படிதான் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுதான் சத்தியம். ஆனா நாம் இந்த உலகத்துல வாழும்போது இது நின்று நாம கொஞ்சம் விலகி போவதற்கு பல வழிகள் இருக்கு பாருங்க. ஆண்டவர் நம்மை நீதிமான்கள் ஆக்கிட்டாரு, ஆனா நாம என்ன பண்றோம், நீதிமான்களாய் வாழ முயற்சி பண்ணும்போது கூட நம்ம என்ன பண்றோம், சறுக்கி விழுந்துடுறோம். இதே தான் இந்த இடத்துல ஆண்டவர் அட்ரஸ் பண்றாரு. அப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் எங்கேயாவது இருந்தா நல்லா இருக்கும்ல, பைபிள்ல ஏதோ ஒரு சிலர் நமக்கு காண்பித்திருந்தா நல்லா இருக்கும்ல. அவர்கள் கிரியைகள்னால நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்களா, ஆண்டவருக்கு முன்பதாக அவர்கள் நீதிமானாய் தெரிந்தார்களா அப்படின்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாங்க. எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 4வது வசனம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 4வது வசனம் நமக்கு என்ன சொல்லி இருக்குது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். எல்லாம் எடுத்துக்கோங்க, பக்கம் 308, பக்கம் 307 and 8 அப்படியே தொடரும். விசுவாசத்தினாலே யாரு, ஆபேல் என்ற ஒரு மனுஷனை பத்தி போட்டிருக்கு. எல்லாருக்கும் ஆபேல்னா யாருன்னு தெரியும் நினைக்கிறேன். காயினுடைய பலியிலும் என்ன பண்ணாராம், மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே, எப்படி, அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அந்த சாட்சியை கொடுக்கிறது யாரு, அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்டென்ட் இங்க இருக்கு பாருங்க. ஆபேல் என்ற ஒரு மனுஷன், காயின் என்ற ஒரு மனுஷன், இவர்களை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவர்கள் யார், ஆதாம் ஏவாளோட பிள்ளைகள். ஆதாம் ஏவாளோட முதல் பிள்ளை யாரு, காயின். காயினை பெற்றுட்டு ஏவாள் சொல்றாங்க, தேவனாலே பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு தான் பைபிள்ல போட்டிருக்கு. கர்த்தர் தான் அதை கொடுத்தார் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, காயின்னு பேர் வைக்கிறாங்க. ஆபேலுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு பைபிள்ல போடல. அதனால நம்மளும் என்ன பண்ண தேவையில்ல, அதை போய் ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. அவர்களுக்கு 2 பிள்ளைங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் பிறந்தாரு. 2 பிள்ளைங்க. அவங்க முதல் பிள்ளை பேர் காயின், 2வது பிள்ளை பேர் ஆபேல். அப்போ இவர்கள் யார் என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க என்ன நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆபேல் என்ன பண்ணாராம், தேவனிடத்துல நீதிமான் என்று நற்சாட்சி பெற்றாராம். இங்க நம்ம இப்படிதான் வசனத்தை வாசிக்கிறோம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப அவர் ஏதோ ஒரு கிரியை பண்ணிருக்கிறாரு, அதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவரை நீதிமான் என்று சாட்சி கொடுக்கிறாரு. அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயம் மாதிரி நம்மளால ஏதாவது பண்ணி நாம் ஆண்டவரிடத்தில் நீதிமான் என்று சாட்சி பெற்று ஆண்டவர் நம்மை நீதிமான்கள் என்று சொல்லி, ஏற்கனவே அவர் நீதிமான்களை நம்ம ஆக்கி இருந்தாலும் நாம அந்த நீதிமான்கள் என்று ஆக்குனதை நாம எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறோம், எப்படி ஆமா இது கரெக்ட் தான், கர்த்தர் என்ன நீதிமான் ஆக்கி இருக்கிறார் அப்படின்னு நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது இந்த இடத்துல வேதத்தில் நமக்கு என்ன பண்ணிருக்கு, ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு பாருங்க. வேணா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வாங்க.
ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல இவர்களை பற்றிய சம்பவம் இருக்கு. 2வது வசனம் பாருங்க. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் யாரா? ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். ஆபேல் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இதுதான் அங்க இருக்கிற விஷயம். இங்க என்ன நடக்குது? 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் கர்த்தர் டைரக்டா 2 பேரை படைச்சார் பாருங்க. அவங்களோட பிள்ளைங்க. ஆதாம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவன், ஏவாள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஸ்திரீ. ஆதாமிலிருந்து ஆண்டவர் ஏவாளை உண்டாக்குறாரு. இவர்கள் இருவருக்கும் பிறக்கிற பசங்க தான் காயின் அண்ட் ஆபேல். இவர்கள் இருவரும் கர்த்தரால் உண்டாக்கப்படவில்லை. இவர்கள் இருவரும் மனுஷரிலிருந்து உண்டானவர்கள். அப்போ இங்க நம்மள மாதிரிதான் அவங்களும் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மள மாதிரிதான் அவங்களும். நாமளும் எப்படி? நமக்கு அப்பா அம்மான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. காயினுக்கும் ஆபேலுக்கும் அப்பா அம்மான்னு இருக்கிறாங்க. அப்போ நம்மள மாதிரி தான் அவங்க. அப்போ ஆபேல் என்ன பண்றாரு, காயின் என்ன பண்றாரு? இதுதான் அங்க முக்கியம். இங்க என்ன இவர்களை குறித்து நான் இன்னும் சொல்ல போனா, 2 பேருமே இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள். இந்த 2 பேருக்கும் இருந்த ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? இந்த 2 பேரும் ஒரே மாதிரியான ஆட்கள் தான். 2 பேருக்கும் கர்த்தர் யார் என்பது தெரியும். 2 பேருக்கும் கர்த்தரை பற்றிய அறிவு உண்டு. 2 பேருக்கும் கர்த்தர் நல்லவர்னு தெரியும். 2 பேருக்கும் கர்த்தர் வல்லவர்னு தெரியும். 2 பேருக்கும் கர்த்தர் மகத்துவமானவர்னு தெரியும். கர்த்தர் மேன்மையானவர்னு தெரியும். கர்த்தர் உயர்ந்தவர்னு தெரியும். கர்த்தருக்கு பாவம் என்ற ஒன்று பிடிக்காதுன்னு தெரியும். அதன் மூலமாய் தான் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அவர்கள் தகப்பன் தாயும் துரத்தப்பட்டார்கள்னு அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு முன்பாக போகும்போது ஒழுங்கா இருக்கணும்னு தெரியும். கர்த்தரிடத்துல பாவம் என்ற ஒன்று செல்லுபடி ஆவதுன்னு தெரியும். அவர் நம்மை மன்னிக்கிறவர்னு தெரியும். அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறவர்னு தெரியும். இது எல்லாமே இந்த 2 பேருக்கும் தெரியும். 2 பேரும் ஒரே மாதிரி தான். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே தாய் தகப்பன் தான். 2 பேரையும் ஒரே மாதிரி தான் வளர்த்துருப்பாங்க. 2 பேரையும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2 பேருக்கும் ஒரே விஷயத்த தான் கணக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கர்த்தரை பற்றி ஒரே மாதிரி தான் டீச் பண்ணிருப்பாங்க. கர்த்தரை பற்றி ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2 பேரும் ஒன்னா தான் வளர்ந்துருப்பாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? அதுவும் 2 பேரும் ஒன்னா வளர்ந்துருப்பாங்க அப்படின்னா தாய் தகப்பனார் இவங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்குறாங்க. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாய் சொல்லணும். ஏன்னா 2 பேரும் என்ன பண்றான்? ஒரே டைம்ல கர்த்தரை மீட் பண்ண வரான். அப்ப 2 பேருக்கும் தெரியுது இந்த டைம்ல ஆண்டவர் அங்க அவைலபிளா இருப்பாரு. 2 பேரும் என்ன பண்றான்? காணிக்கையை கொண்டு வரான். நல்ல நல்ல வளர்த்துருக்காங்க பாருங்க. ஆதாமும் ஏவானும் நம்ம அவங்கள நல்லா திட்டுறோம். அவங்க செய்த ஒரே பாவம் கீழ்ப்படியாமை. வேற எந்த பாவமும் அவங்க பண்ணதா பைபிள்ல போடல. அது ஒன்னே ஆண்டவருக்கு பிடிக்கல. அதனால வெளியே துரத்துட்டாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா வளர்த்துருக்குறாங்க. இந்த இடத்துல தான் முதல்ல காணிக்கை என்ற ஒன்றே வேதத்துல வருது. அதுக்கு முன்னாடியே கிடையாது. அதுக்கப்புறத்துல இருந்தா தசம்பாக அதெல்லாம் வருது. அப்ப 2 பேருக்கும் கர்த்தர்கிட்ட போனா வெறுங்கையா போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 பேரும் என்ன பண்றான்? கர்த்தரிடத்துல போகும்போது ஒரு காணிக்கையை கொண்டு போறான். அதுவும் எப்படிப்பட்ட காணிக்கைன்னா எங்கேயோ ஒன்னு அவன் எடுத்துட்டு போல. 2 பேரும் என்ன பண்றாங்க? காயின் யாரா? நிலத்தை பயிரிடுகிறவன். ஆதாம் யாரு? மந்தை மேய்ப்பன். ஆட்டு மந்தையா மாட்டு மந்தையான்னு போல. ஆனா மந்தை மேய்ப்பன். நாம ஆடுனே வச்சுக்கலாம். அப்போ காயின் நிலத்தை பயிரிடுகிறவன், ஆபேல் ஆட்டு மந்தையை மேய்க்கிறவன் அப்படின்னா 2 பேரும் அறிவாளிகளா இருந்திருக்கிறாங்கன்னு தான் இந்த இடத்துல வேதம் சொல்லுது. ஏதோ உங்களுக்கு உலக பிரகாரமா சொல்லியிருப்பாங்க. மனுஷன் எங்கிருந்து வந்தான்? குரங்குல இருந்து வந்தான் அப்படின்றத நமக்கு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா கிடையாது. மனுஷன் குரங்குல இருந்துலாம் வரல. மனுஷன் பிறக்கும் போதே புத்திசாலி. மனுஷன் பிறக்கும் போதே அறிவாளி. மனுஷன் பிறக்கும் போதே எல்லாரிலும் மேன்மையானவன். மனுஷன் பிறக்கும் போதே ஒரு ஆட்டை எப்படி வளர்க்கணும்னு அவனுக்கு தெரியுது. மனுஷன் பிறக்கும் போதே ஒரு மாட்டை எப்படி நடத்தணும்னு தெரியுது. ஆட்டை எங்க கொண்டு போய் மேய்க்கணும்னு தெரியுது. ஆட்டுக்கு என்ன பில்லு தரணுமா அப்படின்னு அவனுக்கு தெரியுது. நிலத்தை பயிரிடுறதுக்கு அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. சும்மா போயிட்டு கையால தோண்ட முடியாதுன்னு அவனுக்கு தெரியுது. அவன் அதற்காக பல விஷயங்களை செஞ்சிருப்பான். அதன் மூலமா தான் அவன் பண்ணிருப்பான். மழையினாலே அவன் அதை விளைவிக்க செஞ்சிருப்பான். ஒரு சீசன்லயும் என்னென்னலாம் பண்ணணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. மழையிலிருந்து அதை காத்துக்கொள்வதற்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. இன்னும் ஒண்ணு பாருங்க. நல்லா நீங்க விவசாயம் பண்ணியிருந்தீங்கன்னா அது கூட தேவையில்ல. செடியெல்லாம் வளர்த்துருந்தீங்கன்னா தெரியும். நிறைய தண்ணி ஊத்துனீங்கன்னா செடி என்னவாயிடும்?
செடிக்கு தண்ணி தேவை, ஆனா நிறைய ஊத்திட்டீங்கன்னா அந்த செடியே அதோட நாசமா போயிடும். இந்த அறிவு கூட காயினுக்கு இருந்திருக்கு பாருங்க. நமக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்க, காயின் ஒண்ணுமே தெரியாது, அதனால தான் குத்தி கொலை பண்ணிட்டான். கிடையாது, அவன் கொலை பண்றதுக்கு கத்தி செய்யற அளவுக்கு அவனுக்கு அறிவு இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம கையில ஒரு இரும்பை கொடுத்தா கத்தி செஞ்சிருவீங்களா? இப்படி காயினுக்கு அறிவு இல்லை, ஆபேலுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ற எல்லாருக்கும் இந்த கேள்வி நான் வைக்கிறேன். உங்க கையில ஒரு இரும்பு ராடு நான் தரேன், இல்ல ஒரு கல்லை தரேன், ஒரு மனுஷனை குத்தி கொலை பண்ற அளவுக்கு அந்த கல்லை உங்களால மாற்ற முடியுமா? காயின் அதை செஞ்சிருக்கிறான் பாருங்க. அப்ப இந்த 2 பேரும் அறிவாளிங்க, 2 பேரும் மேன்மையானவர்கள், கர்த்தர் படைத்த படைப்பிலிருந்து உண்டானவர்கள். கர்த்தருக்கு முன்பாக இவர்கள் எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ஆண்டவரை நம்பினவங்க, கர்த்தரை நேசித்தவங்க. இப்படிதான் இந்த 2 பேரும் இருந்திருக்கிறாங்க. இந்த 2 பேரும் கர்த்தருக்கு என்ன பண்றாங்க? காணிக்கையை கொண்டு வராங்க. பாருங்க, அவரை எவ்வளவு மதிச்சிருக்காங்க பாருங்க. ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வந்திருக்காங்க. காணிக்கை கொண்டு வந்ததுல தான் பிரச்சனை ஆயிடுச்சு. காணிக்கை கொண்டு வந்ததுல தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது ஆபேல் என்ன பண்றாரு? அவரு, நான் நினைக்கிறேன் ஆட்டுக்கடா ஏதாவது கொண்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, மந்தையின் தலையீற்றுகளில் முதன்மையானவைகளை, அது இல்லாம கொழுமையானவைகளை கொண்டு வந்தான். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா the fat of ஃபேட்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல. ஃபேட் அப்படின்னா கொழுப்பு. கொழுப்பு எப்படி எடுக்க முடியும்? ஆட்டுல இருந்து ஸ்ட்ரா போட்டு எடுக்க முடியுமா? இல்ல ஒரு இன்ஜெக்ஷன் ஒண்ணு பண்ணி உள்ள இருந்து எடுக்க முடியுமா? எப்படி எடுக்க முடியும்? ஆட்டை நீங்க கொலை பண்ணி பாருங்க. ஆட்டை என்ன பண்ணணும்? கொலை பண்ணி தோலெல்லாம் உரிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? உள்ள இருக்கிற கொழுப்பை நீங்க எடுக்க முடியும். சும்மா போயிட்டு ஸ்ட்ரா போட்டுலாம் எடுக்க முடியாது. அப்போ ஆபேல் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆண்டவருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறாரு. அதே போல காயினும் ஆண்டவருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறாரு. நமக்கு பழைய காலத்துல சொன்னது என்ன சொல்லியிருக்கிறாங்க? காயின் என்ன எடுத்துன்னு வந்தாரு? சொத்தை, அழுகி போனது, நல்லா இல்லாதது. பைபிள் அப்படி எங்கன்னா போட்டிருக்கா? பைபிள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய நல்ல, அவங்களுக்கு தான் நல்ல ஃபாலோவர்ஸ் அதிகம். பைபிள் அப்படி எங்கேயுமே போடல. நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், 2 பேரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, 2 பேரும் ரொம்ப பர்ஃபெக்டானவங்க, 2 பேரும் ஆண்டவரை அதிகமாய் நம்புகிறவர்கள். 2 பேரும் காணிக்கை எடுத்துன்னு வரான். பைபிள்ல என்ன போட்டிருக்கு பாருங்க, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். கனி அப்படின்னா என்னது? ஃப்ரூட். அப்ப நான் இதை இமேஜின் பண்றேன், ஒருவேளை மாமரம் அவன் வச்சிருந்தான்னா அழகா மாம்பழங்களை கொண்டு வந்திருப்பான். ஒருவேளை அவன் வாழை மரங்களை வச்சிருந்தான்னா அழகான வாழைப்பழங்களை கொண்டு வந்திருப்பான். ஒருவேளை பலாமரம் வச்சிருந்தான்னா அழகான நல்ல பழம், நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான். காய் எடுத்துட்டு வரல. இன்னைக்கு நீங்க ரோட்ல போய் வாங்கினீங்கன்னா, மாம்பழம் வாங்கினா கூட மாங்காய் தான் விற்கிறாங்க, வீட்டுல வச்சுதான் பழுக்க வச்சு சாப்பிடுறதா இருக்கு. ஆனா பைபிள் அப்படி போடல பாருங்க. காயின் என்ன பண்ணிருக்கிறான்? நிலத்தின் கனிகளை, பழங்களை எடுத்துட்டு வந்திருக்கிறான். அதாவது என்ன பண்ணலாம்? உடனடியாக அதை சாப்பிடலாம். அப்ப எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கான் பாருங்க ஆண்டவருக்கு. அதாவது நிலத்தின் கனிகளை. ஒருவேளை அவன் வேற என்ன மாதுளம் செடி வச்சிருந்தானா மாதுளம் பழத்தை எடுத்துன்னு வந்திருப்பான். இன்னைக்கு கடையில ரோட்ல விற்கிறதெல்லாம் பழம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று விற்கிறாங்க, நம்மளும் வேற வழி இல்லாம என்ன பண்றோம்? அதை வாங்கி சாப்பிட்றோம். ஒருவேளை தர்பூசணி செடி வச்சிருந்தானா அழகா என்ன பண்ணிருப்பான்? தர்பூசணிய பழுத்ததை எடுத்துன்னு வந்திருப்பான். நீங்க கடையில போயிட்டு பழுத்ததை வாங்கி பாருங்க பார்ப்போம், அதுக்கு ஒரு தனி ஸ்கில்லு வேணும். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு பாருங்க. காயின் என்ன பண்ணானா? நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான். ஆனா ஆபேல் என்ன பண்ணா? மந்தையின் தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளும் முதன்மையானவைகளும் கொண்டு வந்தான். 2 பேரும் முதன்மையானவைகளை தான் கொண்டு வந்தாங்க. ஆனா காயின் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டான், ஆதாம் ஒரு இடத்துல, ஆபேல் பர்ஃபெக்டா ஒன்ன பண்ணிட்டான். என்ன அப்படின்னா, ஆதாமும் ஏவானும் 2 பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்து வச்சிருந்தாங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாதுன்றதை 2 பேருக்கும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனா காயின் என்ன பண்ணிட்டான்? அதெல்லாம் முடியாது, என்கிட்ட இருக்கிறத நான் கொண்டு வரேன், என்னால இவ்வளவுதான் முடியும், இதை தான் என்னால செய்ய முடியும், இப்படிதான் நான் பண்ணுவேன், நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் ஒழுங்கா தான் போறேன், நான் எனக்கு என்ன இருக்குதோ என்னால என்ன முடியுமோ அதை தான் கர்த்தருக்கு செய்வேன்னு செஞ்சான். ஆனா ஆபேலோ கர்த்தர் என்ன கேட்டாரோ அதை கொண்டு போனான். அதனாலதான் ஆபேலை ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீதிமானாக்குனாரு.
அதனாலதான் ஆபேல் என்ன பண்ணா, நீதிமான் என்று நற்சாட்சி பெற்றான். அதனாலதான் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன வேணா இருக்கலாம், நீங்க யாரா வேணா இருக்கலாம், உங்ககிட்ட எவ்வளவு பணம் வேணா இருக்கலாம். காயின் கிட்ட பணம் இல்லைன்ட்டு நம்ம சொல்ல முடியுமா? இந்த பொருளை ஒரு அழகா, ஆபேல் யாரு? மந்தை மேய்க்கிறவன். அவருக்கு ஆசை இருக்காதா? நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு மாம்பழம் சாப்பிடணும் ஆசை இருக்காதா? நல்ல ஒரு தர்பூசணி சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா? நல்ல ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா? அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? இதை கொடுத்து அதை வாங்கின்னு இருக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? மனுஷன் ஆதாம ஏவாளும் பாவம் பண்ணோன்னு ஆண்டவர் அவர்களை பரிசுத்தமாக்குகிறது செய்த ஒரே காரியம், அவர்களுக்கு தோல் ஆடைகளை உடுத்தினார். தோல் ஆடை எங்கிருந்து வந்திருக்கோம்? தோல் எங்கிருந்து வரும்? ஆதாம் தோலை எடுத்து போத்திட்டாரா? இல்ல ஏவாள் தோலை எடுத்து ஏவாளுக்கு போத்திட்டாரா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு பலியை அவர்களுக்காக செலுத்தினார். இதை ஆதாம் ஏவாளும் பார்த்தாங்க. அவர்கள் அங்கிருந்து துரத்தப்பட்டாங்க. வெளியே வந்து அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, டேய் நாம என்ன ஆயிட்டோம்? பாவிகள் ஆயிட்டோம். ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பாவ நிவாரண பலியை கொண்டு போனோம், ஒரு குற்ற நிவாரண பலியை கொண்டு போனோம், ஒரு ரத்த பலியை கொண்டு போனோம். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. இதெல்லாம் ஆண்டவர் அப்புறமா மோசே மூலமா டீச் பண்றாரு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ரத்தத்தை ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தினார் அப்படின்னா, லேவியராகமம் 17 அதிகாரம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ரத்தத்தை ஆண்டவர் எதுக்கு ஏற்படுத்தினார்னா, நம்முடைய பாவ நிவாரணத்துக்காக ஆண்டவர் ரத்தத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தியிருந்தார். மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்குது. ரத்தத்தை தூக்கிட்டாக்கா ஒண்ணுமே கிடையாது. அந்த ரத்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? பாவ நிவாரணத்துக்காக ஏற்படுத்தினார். இதை புரிந்து கொண்டது 2 பேரும், ஆனா செயல்படுத்தியது ஒரே ஆள் தான். 2 பேரும் இதை புரிஞ்சுக்கிட்டான். ஆபேலுக்கும் இது தெரியும், காயினுக்கும் தெரியும். ஆனா காயின் தன்னுடைய சுயநீதி, தன்னுடைய பெருமை, தன்னுடைய பலம், அவனுடைய இடத்துல விளையிறது. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கேன் தெரியுமா, பாரு இந்த மரம் எவ்வளவு சூப்பரா இருக்கு, இந்த மரத்துல இருந்து விளைஞ்சா நீ சாப்பிட மாட்டியா? இந்த கேள்வியை தான் அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அதை கொண்டு போயிருக்கிறான். ஆனா ஆண்டவர் எதிர்பார்ப்பது பாவ நிவாரணம். ஆண்டவர் எதிர்பார்ப்பது பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. ஏன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் இடையாய் பகையாய் நிற்கிறது பாவம். அதிலிருந்து தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணாரு? சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் என்று ரோமர் 5 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறோம். அப்ப இன்னைக்கு நாம ஒரு முடிவு எடுக்கணும். நம்மள மாதிரிதான் காயினும் ஆபேலும் கடவுளை பத்தி நல்லா தெரியுது, கடவுளை பத்தி பிரேயர் பண்ணிருப்பான். ஆண்டவருக்கு பாருங்க, நாம இன்னைக்கு வந்த மாதிரியே அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க? சில நாள் சென்ற பின்பு, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, காயின் அவனுடைய பயிரை விளைவிக்கிறதுக்கு சில நாள் தேவை, ஆபேல் ஆட்டுக்கடாக்களை வளர்த்து இது பண்றதுக்கு சில நாள் தேவை. எல்லாம் ஒரு டைம் இருக்கு. எல்லாரும் அந்த டைம்ல 2 பேரும் வந்தான். காணிக்கையை தான் கொண்டு வந்தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லானது தான் கொண்டு வந்தான். ஆனா காயின் உலக வழியில போயிட்டான், ஆபேல் கர்த்தரின் வழியில போனான். இன்னைக்கு நாம ஒரு முடிவு எடுக்கணும். கர்த்தரின் வழி ஒன்னே ஒண்ணுதான், நீதியுள்ள வழி. ஆண்டவர் சொல்றதெல்லாம் செய்யணும், அதுதான் அவருடைய வழி. நீங்க யாரா வேணா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா வேணா இருக்கலாம், உங்களுக்கு என்ன வேணா பிடிச்சிருக்கலாம், அது பெஸ்டா கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்ப்பது அவரோட வழியில நீ வரியா அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை பார்க்க போறீங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போவீங்களா, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போவீங்களா? உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்குது, சரி இதை இன்னும் ரிஃபைன் பண்ணி சொல்றேன். ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்கள பார்க்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்சது பிரியாணி, பிரியாணி வாங்கிட்டு போவீங்களா? என்ன பண்றீங்க? உங்களுக்கு பிடிக்காத பூஸ்ட், உங்களுக்கு பிடிக்காத ஹார்லிக்ஸ், உங்களுக்கு பிடிக்காத பழம், ஏன்னா அது அவங்களுக்கு தேவை. அதே போலதான் ஆண்டவரும், நீங்க அவர் சந்நிதியில வரீங்கன்னா அவருக்கு பிடிச்சதுதான் எடுத்துட்டு வரணும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா கரெக்ட் தான். நீங்க அதை எடுத்துட்டு வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க உங்களுக்கு பிரியமானதெல்லாம் செய்யறது தப்பு கிடையாது. ஆனா கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டாரு. கர்த்தர் அங்கீகரிக்கிற மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? இதுதான் முதல் கேள்வி. அப்ப இன்னைக்கு நாம என்ன பண்ணோம்? கர்த்தர் அங்கீகரிக்கிறத பண்ணும். அப்ப உடனே இன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணோம்? ஆபேல் மாதிரி ஒரு ஆட்டுக்கடா வாங்கி சர்ச்சைக்கு எடுத்துட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டி
கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் என்றென்றைக்கும் இருக்கிற பூரண பலி ஒன்றை செலுத்திட்டாரு. அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது, எல்லாவற்றையும் எப்பயோ செய்து முடித்துட்டாரு. நாம திருவிருந்துல பங்கு பெறணும். அவருடைய மாம்சத்தையும் புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லிட்டாரு. நாம ஏற்கனவே நித்திய ஜீவனை பெற்று கொண்டுட்டோம். இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வழியில நடக்கிறோமா? அப்போ ஆண்டவருடைய வழினா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். கர்த்தருடைய வழி என்ன? சர்ச்சுக்கு வரீங்களா ஒழுங்கா? இது முதல்ல பாருங்க. ஒரு சிலதை மட்டும் தான் நான் சொல்ல போறேன். சர்ச்சுக்கு வரோமா? இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, குடும்பங்கள்ல பிரச்சனை வருது பிரதர், அவங்க என்கிட்ட பிரச்சனையை சொல்றாங்க, கரெக்டு தான், அதுக்கு நான் தீர்வு சொல்றேன், கரெக்டு தான். ஆனா நான் போயிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அந்த குடும்பங்கள் ஒரு வருஷத்துல 52 வாரம் இருக்குன்னா 52 வாரத்துல ஒரு 40 வாரம் கூட சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. 40 வாரம் கூட சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. நான் ஜெபிக்கிறேன், நான் அவங்க நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன், ஒரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். ஆனா அவங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றதில்ல. ஒருவேளை இது கூட என்னவா இருக்கலாம்? அவர்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கலாம். அப்போ இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, காயின் மாதிரி இருக்கக்கூடாது, ஆபேல் மாதிரி இருக்கணும். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சர்ச்சுக்கு வந்துடணும். சர்ச் எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. இங்க ஒருவேளை நீங்க வேற எதனா சர்ச்சுக்கு போறீங்கன்னா அந்த சர்ச் எத்தனை மணிக்கு? அந்த டைம். அப்ப நாம் என்ன பண்ணோம்? சர்ச்சுக்கு ஒழுங்கா போறோமா? ஒழுங்கா கவனிக்கிறோமா? எல்லா விஷயத்தையும் அங்க சொல்றதெல்லாம் நம்ம கவனிக்கிறோமா? எல்லாம் நம்ம மண்டையில ஏறுதா? இல்ல வேற எதையும் யோசிச்சுன்னு இருக்கிறோமா? நாம சர்ச்சில் இருக்கிறதே ஒரு 2-2.5 மணி நேரம் தான். அதோட வரப்போறது அடுத்த சண்டே. நடுவில் 7 நாள் இருக்குது. அந்த 7 நாள்ல யோசிக்கலாமே. இங்க உட்காந்து வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்கிறது. இந்த தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆண்டவரே, நான் எப்படியாவது இதை நான் செஞ்சிடணும், எப்படியாவது சர்ச்சுக்கு ஒழுங்கா போயிடணும், எப்படியாவது ஆராதனையில கலந்துக்கணும், எப்படியாவது பிரசங்கத்தை ஒழுங்கா கவனிக்கணும், எப்படியாவது அங்க சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சு நான் தியானிக்கணும், எப்படியாவது இதெல்லாம் எனக்குள்ள போனோம். இப்படி ஒரு பசி தாகம் இருக்குதா, நீங்க பாக்கியவான்கள். அப்படிதான் வேதம் சொல்லுது. இப்படி ஒரு பசி தாகம் இருக்குதா, நீங்க திருப்தி அடைவீர்கள். அப்ப முதல்ல சர்ச்சுக்கு ஒழுங்கா வரமான்றது கேள்வி. ஜபங்கள்ல ஒழுங்கா கலந்து கொள்கிறோமான்னு கேள்வி. திருவிருந்து ஒழுங்கா எடுக்கிறோமா கேள்வி. நாம சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமா? பாவத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு கேட்டிருக்கிறோமா? இது ஒரு கேள்வி. இது இரண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறேன். பைபிள் படிக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? கர்த்தரை பற்றி நாம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா காயினுக்கும் ஆபேலுக்கும் அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் கர்த்தரை முகமுகமாய் பார்த்தவர்கள், கர்த்தரோடு உறவாடினவர்கள், கர்த்தரோடு நடந்தவர்கள். அவங்க சொன்னாங்க கர்த்தர்னா இப்படிதான்பா இருப்பாரு, இதெல்லாம் பண்ணுவாருப்பான்ட்டு. ஆபேலும் காயினும் அதை என்ன பண்ணாங்க? விசுவாசிச்சாங்க. இன்னைக்கு நம்ம ஆதாம் ஏவாளை போய் தேட தேவையில்ல, பைபிள் இருக்கு நமக்கு. இந்த பைபிள்ல அவர் யாருன்னு போட்டிருக்கு, அவர் எப்படிப்பட்டவர்னு போட்டிருக்கு, அவர் நமக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாருன்னு போட்டிருக்கு. நாம இதை அவருக்கு பிரியமானவர்களாம் எப்படியெல்லாம் வாழலாம்னு போட்டிருக்கு. நாம இதை படிக்கிறது கிடையாது. உடனே உள்ள இருந்து ஒரு சிலர் யோசிக்கிறீங்க, நான் தான் டிவியில அந்த பிரசங்கத்தை கேட்கிறேனே, நான் தான் டிவியில பாட்டு போட்டு கேட்கிறேனே, நான் தான் யூடியூப்ல இந்த மியூசிக்கை போட்டு நான் ஆண்டவரோட பாட்டு தானே கேட்கிறேன். இருக்கட்டும், பரவாயில்ல. பைபிள் சொல்லுது, யோவான் 1 அதிகாரம் 1 வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்ற அதை தான் சொல்லுது. இந்த வேதம் சும்மா ஏதோ ஒரு புக்கு கிடையாது, இது தேவனுடைய வார்த்தை. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? நான் உங்களை டிவி பார்க்க வேணாம்னு சொல்ல, உங்களை யூடியூப் பார்க்க வேணாம்னு சொல்ல, உங்களை மியூசிக் கேட்க வேணாம்னு சொல்ல. ஒரு வாரத்தில் அதெல்லாம் எவ்வளவு நேரம் பார்க்குறீங்கன்னு பாருங்க. அதை விட அதிகமாக நீங்க பைபிள் படிக்கிறீங்களா? ஒருவேளை ஒரு நாளைக்கு நீங்க 1 மணி நேரம் ஒரு கிறிஸ்தவ ப்ரோக்ராம் தான் பார்க்குறீங்க டிவியில, மற்ற பக்கம் நான் போல, அது பார்க்குறீங்கன்னா நீங்களே நிதானிச்சுக்கோங்க. அப்போ ஒரு வாரத்தில் எவ்வளோ வருது? 7 ஹவர் வருது. ஒரு வாரத்தில் 7 மணி நேரம் பைபிள் படிச்சிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டா எத்தனை பேர் நீங்க நான் படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியும்? ரெண்டாவது, யூடியூப்ல மியூசிக் கேட்குறோம்,
இல்ல ஏதோ பாட்டு போட்டு கேட்கிறோம். நாம் அதெல்லாம் கேட்கிறோமே, வேதத்தை தியானிக்கிறோமா, வேதத்தை வாசிக்கிறோமா? இல்ல. இதுல இருந்து முதல்ல நாம் என்ன பண்ணோம்? நம்ம கற்றுக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நாம் நீதிமானா இருக்க முடியாது. ஆனா நாம் நீதிமானா இருக்க ட்ரை பண்ணோம்னா வேதத்தை வாசித்து ஒரு நாளும் தியானம் பண்ணணும், ஒரு நாளும் தியானிக்கணும். பைபிள்ல முதல் அதிகாரம் முதல் வசனம் சங்கீதம் என்ன போட்டிருக்குது? துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரனுடைய உட்காரும் இடத்துல உட்காராமல். அடுத்து என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் செய்யற வேலையில எங்க பிரதர் இரவும் பகலும் தியானமா இருக்க முடியுது? கேட்கலாம். ஆனா நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஐ மீன், இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, இந்த ரெண்டை காட்டிலும் முக்கியமானதுன்னு கூட சொல்லுவேன். ஜெபிக்கிறோமா? ஜெபம் இருக்கா வாழ்க்கையில? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு வயசான ஒருத்தவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு அவங்களாம் தெரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு 5 பிள்ளைங்க. நல்லா கவனிங்க. வயசானவங்க, படிப்பு கிடையாது, உடல்ல பலம் கிடையாது, அவங்களால வேலை செய்ய முடியாது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்களோட சொத்தே 5 பிள்ளைங்க. ஒரு பையன், 4 பொண்ணு அவங்களுக்கு. இதை நான் என் கண்ணால பார்த்ததை நான் சொல்றேன். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஜெபம். அவங்களுக்கு சர்ச்சுக்கு ஒழுங்கா போயிடுவாங்க, படிக்க தெரியாது, வேத வசனம் வாசிக்கிறத கேட்பாங்க. அதனாலதான் நடுவில் சங்கீதம் பகுதி இருக்குது. சங்கீதம் வாசிக்கும் போது நம்ம அதை கேட்கணும். அது யாருக்காகனா படிப்பறிவு இல்லாதவர்கள் அதை கேட்டு அதை புரிந்து கொள்வாங்க. அதனால தான் நம்ம படிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும். ஒரு வார்த்தையும் தெளிவாக உச்சரித்து நிறுத்தி நிதானமா சத்தமா படிக்கணும். அது யாருக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, படிப்பறிவு இல்லாத யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அதை கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு, நான் சொல்ற ஆளுக்கு பைபிள் படிக்க தெரியாது, நான் சொல்ற ஆளுக்கு படிப்பு கிடையாது, சொல்ற ஆளுக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது, இங்கிலீஷ்லாம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ஜெபம். பார்க்குறப்பெல்லாம் ஜெபம் பண்ணிருப்பாங்க. எப்பயாவது அவங்களை கண்டுபிடிக்கலாம். ஈவினிங் 7 மணிக்கு மேல 8 மணி அப்படின்னா அவங்க ஜெபத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. பகல்ல 2 மணி போய் பார்த்தா ஜெபத்துல இருப்பாங்க. ஒரு வயசானவங்க, இப்ப அவங்க உயிரோட இல்லை. அவங்க ஜெபித்ததின் பலன் என்ன தெரியுமா? அவங்களோட முதல் மகன், நான் சொன்னல முதல் பையன், அவர் ஒரு சர்ச் பாஸ்டர் ஆயிட்டார். அவருடைய பேரன் அந்த சர்ச் பாஸ்டர் இப்ப இருக்கிறாரு. ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு மகள், அந்த மகளின் குடும்பம், அவங்க பேர பாஸ்டர் ஆயிட்டாரு. ஜெபம் பண்ணாங்க பாருங்க, அவங்களுடைய பேரை நான் சொல்றேன். அதே போல மூணாவது ஒரு மகள், அவங்களுடைய மகன் பாஸ்டர். அவங்க பேர்லாம் சொன்னா ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருவீங்க. நான்காவது ஒரு மகள், அவங்க குடும்பமும் ஊழியம் பண்ணுது. 5வது ஒரு மகள், அதாவது அந்த மகளோட மகள் ஒரு ஊழியக்காரரை திருமணம் பண்ணிருக்கிறாங்க, அவங்களும் ஊழியம் பண்றாங்க. அப்போ இந்த 5 பேருமே இன்னைக்கு ஒரு உயர்ந்த நிலைமையில இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஊழியம் பண்றாங்க. இதுக்கு எல்லாம் பின்னாடி ஒரு ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? ஜெபம். இன்னைக்கு நீங்க பண்ற ஜெபம் மேபி பதில் கிடைக்காம இருக்கலாம். நீங்க பண்ற ஜெபம் எதுக்கு நான் சும்மா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தோணலாம். அவங்க அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது. எப்பவுமே ஸ்தோத்திரம் சொல்லினே இருப்பாங்க. எப்பவுமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க வாயில சம்டைம்ஸ் மற்ற வார்த்தைகளும் வரும். ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. ஆண்டவர் பார்த்தது ஒன்னே ஒண்ணுதான், நீ ஜெபம் பண்றியா, அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு. அவங்களுடைய 5 பிள்ளைங்களும் சொந்த வீட்டில் இருக்கிறாங்க. 5 பிள்ளைங்களும் நல்ல சொத்தோடு இருக்கிறாங்க. 5 பிள்ளைங்களும் நல்ல செழிப்பா இருக்கிறாங்க. 5 பிள்ளைங்களும் கர்த்தருக்கு ஊழியம் பண்றாங்க. 5 பிள்ளைகளின் குடும்பமும் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் எங்க தெரியுமா? ஜெபம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க குறைஞ்சது. இன்னைக்கு நீங்க அது ஒரு சேலஞ்சா எடுக்கணும். ஆண்டவரே, நான் எப்படியாவது ஜெபம் பண்ணணும். எதை குறித்து ஜெபம் பண்ணணும் அதெல்லாம் தேவையில்லை, நான் ஜெபம் பண்ணணும். எதுக்காக ஜெபம் பண்ணணும் தெரியாது, நான் ஜெபம் பண்ணணும். ஏன் பண்ணணும் தெரியாது, நான் பண்ணணும். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்தது அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளும் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளும் நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லுது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலின் சமாதானத்தையும் உன் கண்ணால பாப்ப. ஆமென். அப்ப இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, நான்
காயினை போல இருக்கக்கூடாது, ஆபேலை போல இருக்கணும். ஆபேல் உமக்கு பிரியமானதை செய்தான், காயின் தனக்கு பிரியமானதை செய்தான். நான் உமக்கு பிரியமானதை செய்யறேன். நான் உமக்கு என்னென்ன பிடிக்கும், உமக்கு என்னென்ன தேவை, நீங்க என்னென்னலாம் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, இதெல்லாம் நான் பண்றேனா அப்படின்ட்டு இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாம் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி முழங்கால் படிக்கணும், முடிஞ்சா முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன், இனிமே ஒழுங்கா பைபிள் படிப்பேன், இனிமே நான் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன், இனிமே அதிகமாக நான் வேதம் வாசிப்பேன். ஏன்னா நீர் அதிலே பிரியமா இருக்கிறீர். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. உம்முடைய வேதத்தை வாசிக்க நீர் எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியம், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், செய்ய எனக்கு கற்று நீரே, நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டும்.